வணக்கம். ஷாய்னம. நம்மை நிலை குலையச் செய்துவிடும் விஷயங்கள் 2 தாங்க. கவலை, கஷ்டங்கள். இப்படியாகப்பட்ட துன்பம் எனக்கு வந்துவிட்டதே, இந்த இக்கட்டிலிருந்து எப்படி நான் தப்பிப் பிழைப்பேன்? இப்படி ஒரு வறுமை வரும் என்று நான் கனவில் கூட எதிர்பார்க்கவில்லை. அப்படி வரும் பொழுது நம்மை தடுமாறச் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கவலை, பயம், பதட்டம், படபடப்பு. ஐயோ! நான் இப்படி ஆகிவிட்டேனே! இனி நான் என்ன செய்வேன்? எங்கு செல்வேன்? நாளை என்ன செய்வது? என்று அந்த வருத்தத்துடன் விடக்கூடிய 2 சொட்டு கண்ணீரானது அதிக சக்தி வாய்ந்தது. அதை சொல்ல முடியாது. அந்த வலியையும் வேதனையையும் யார் ஒருவர் அனுபவித்து இருக்கின்றார்களோ அவர்களிடமே இருக்கும். மற்றவர்கள் அதை புரிந்து கொள்ள இயலாத காரியம் அது என்று சொல்லலாம். அதே சந்தோஷமாக இருந்தால் மனதில் நான் துளி கூட கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு சேஞ்ச் தெரியும். நல்ல ஆடை, துணிமணிகள் நல்ல ஒரு ஆடம்பரமாக உடுத்துவது, நம்ம கையில் தாராளமாக பணம் புழங்குவது, நல்ல உணவு எடுப்பது, அங்கும் இங்கும் வெளியில் செல்வது, எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருப்பது. இப்படி இருக்கும் நிலை இருந்தால் நான் சந்தோஷமாக இருக்கின்றேன். என் மனதில் எந்தவிதமான துன்பங்களோ துக்கங்களோ கவலைகளோ இல்லாமல் நான் வாழ்கின்றேன். அப்படி நினைத்து கொள்ளலாம். அந்த 2 விஷயத்திலிருந்து மீண்டு வந்து நாம் நல்லா இருக்கோம், நாம் சந்தோஷமாக இருக்கோம். எனக்கு இந்த அண்ட சராசரத்தில் உள்ள அனைத்து கிரகங்களும் தேவர்களும் 30 முக்கோடி தேவர்களும் நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துள்ளார்கள் அப்படின்னு மனசார நீங்கள் நினச்சிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. பிரார்த்தனையை மிஞ்சினது வேறு எதுவுமே இல்லைங்க. பிரார்த்தனை வைங்க. அண்ட சராசரத்துக்கிட்ட கேளுங்க. அந்த ஒளிக்கற்றையில்